என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்து கூட, தோசை, இட்லி கூட எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது 10லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வேகும். பருப்பு 15 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. நான் 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கிறத கட் பண்ணாமல் அப்படியேவும் கொஞ்சம் இப்போ இந்த பெரிய பெரிய மடல் இருக்கும் இல்லையா, அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும். நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் போடணும்னு நினச்சிங்கன்னா கருத்து போயிடும். இப்போ இதையும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். பருப்பு சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, இது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதை மூடி 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுடலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் அது வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், நான் 2 கீத்து தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். வாழைப்பூவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சு சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகி தோலெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பும் வாழைப்பூவையும் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம சிம்லேயே 5லேருந்து 7 நிமிஷம் வச்சிடலாம். தேங்காய் பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
வாழைப்பூ கூட்டு குழம்பு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.